பரிசு பெற படையெடுத்து வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்க வணக்கத்தை உருவாக்கிறேன். என் உரையை துவங்குகின்றேன். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நிச்சயம் நம்மை வரவேற்கும். தோல்வியை கண்டு துவண்டு போவதை விட தோல்வியை தோற்கடிக்க கற்றுக்கொண்டால் காலம் நம் கைவசமாகும். 100 முறை தோற்ற பின்புதான் தாமஸ் ஆல்வா எடிசனால் இந்த உலகிற்கு ஒளி ஒட்ட முடிந்தது. 99 முறை துவண்டு போயிருந்தாலும் கூட ஒரு மாமனிதனின் மகத்தான திறமையை இந்த உலகம் உணராமல் போயிருக்கும். வியந்து கொண்டே இருங்கள். உங்களால் முடியும் வரை அல்ல, நீங்கள் நினைத்தது முடியும் வரை. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. கரையும் மெழுகு இருளையும் கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உண்மையான வெற்றி உன்முன் வந்து நிற்கும். நன்றி, வணக்கம்.